இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4th கிளாஸில் பார்த்த பேசிக் டிசைன்ஸை வச்சு ஒரு அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 4th கிளாஸ் வந்து இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஆனால் அதில் வந்து பேசிக் டிசைன்ஸ் மட்டும் இருக்கும். அதை வச்சு ஒரு அசைன்மெண்ட் டிசைன் வந்து எப்படி பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம காட்டியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போது வரும்போது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இலைகள் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நான் இப்போது ரேண்டமாக இலைகள் மாதிரி இழுத்துருக்கேன். நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இறகுகள் மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேறு இலைகள் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ணுறதுக்கு வந்து 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரும் ரெட் கலரும் வச்சு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கலர்லையும் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போது நம்ம கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரியும் ஒயிட் கேப் தெரியாத மாதிரியும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். லைன்ஸ் வந்து வராத மாதிரி கலர் பண்ணும்போது இது வந்து பிரிண்டட் டிசைன் மாதிரி பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ப்ரௌன் கலர் வச்சு கலர் பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் போட்டு மேலே டாட் கலர் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு ஃப்ளவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த லைன்ஸை வந்து டார்க் பண்ணி முடிச்சுட்டு நான் ரெட் கலரையே கொடுத்து டார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பூக்களுக்கு பக்கத்தாலேயே அந்த வாட்டர் ட்ராப் டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நான் வந்து ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எஸ் ஷேப்பில் கேவ் லைன்ஸ் வந்து நான் இழுத்து விட்டுட்டு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அந்த தெரிக்கிற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சைடு மட்டும் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் வந்து லைட்டாக சிறுசாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக வாட்டர் ட்ராப் டிசைன் வர மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிசைனும் சிங்கிள் சைடு இருக்க மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கேவ் லைன்ஸ் யூஸ் பண்ணியும் 4 சைடும் டிசைனாக இருக்க மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் 4th கிளாஸ் பேஸாக வச்சு மட்டும்தான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா டிசைன்ஸும் இதில் யூஸ் பண்ணி க்ரியேட்டிவான டிசைன்ஸ் வந்து நம்ம நிறைய ட்ரா பண்ணி பழகிக்கலாம். ஸோ அந்த நம்ம கேவ் லைன் மாதிரி இழுத்து விட்டுட்டு சர்க்கிள் மாதிரி போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதில் வரலன்னா நார்மல் ஷீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு எஸ் ஷேப்பில் நம்ம இழுத்து விட்டுட்டு அந்த மேலே முடிகிற பகுதி மட்டும் சர்க்கிள் மாதிரி இழுத்து விட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அழகான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 2 கேவ் டிசைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு இடையில் அந்த பூக்கள் பூத்திருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த டிசைனுக்கு வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து வரையலாம். அதுக்கும் மேலேயும் அந்த இறகுகள் டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதே டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கேவ் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணி கூட இந்த டிசைன்ஸ் வந்து வரையலாம். ஆனால் நான் பேசிக்காக பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறனாட்டிக்கு 2 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நான் ரொம்ப அழகாக இன்னும் கலராக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் அண்ட் டார்க்காக யூஸ் பண்ணாமல் அதோட ரேண்டம் கலர்ஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான டிசைனாக கிடைக்கும். இப்போது நான் வந்து அவுட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணும்போது கேப் வராத மாதிரி அதிகமாக நம்ம பார்த்துக்கணும். அது போக மெம்மேலையே நம்ம கலர் கொடுத்துட்டே இருக்க பேப்பர் வந்து கிளிகிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நம்ம கலர் பண்ணாமல் லைட்டாக நம்ம கலர் வந்து பண்ணி பழகிக்கணும். இப்போ நம்ம அந்த டிசைனுக்கு வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம கீழே ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் வந்து மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் அவுட்லைன் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் விரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிளான டிசைன் தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அதுக்கு மேலே டாட் வச்சு நம்ம டார்க் கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளவர் டிசைனில் நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போது அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தாலேயே ரேண்டமான லைன்ஸ் இழுத்து விட்டு அதில் டாட் டிசைன் வைக்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இதுவும் நம்ம கிளாஸில் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது கேவ் லைன்ஸ் யூஸ் பண்ணி அந்த எஸ் ஷேப் டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். நான் வந்து 3 ஷேப்ஸ் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையே ரொம்ப லாங்காக அந்த எண்டிங் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகும்போது இது கூட பார்டராக உங்களுக்கு நல்லா டிசைனாக கிடைக்கும். ஆனால் நான் வந்து 3 ஷேப்ஸ் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது மிச்சம் இருக்க இடத்துக்கு ஸ்கேலை வச்சு பார்டரை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட இந்த டிசைனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிசைனிங் கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா இதுக்கு மேலே 1 by 1 போகிற கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் பர்ஃபெக்டாக ஒரு அசைன்மெண்ட் டிசைன் வந்து நீங்களே க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது தான் நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இப்போது நான் வந்து பார்டர் டிசைன் வந்து சிங்கிள் லைனாக கொடுக்காம ஒரு 4-5 லைன் சேர்ந்து வந்த மாதிரி நான் வந்து பார்டர் டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த எஸ் ஷேப்ஸ் டிசைன் பக்கத்தாலேயே டாட்ஸ் வந்து கொடுத்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த டாட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போது கீழே இருக்க ஃப்ளவருக்கு இடையில கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணுறக்காக நான் ஆர்டின் ஷேப்பில் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கிளாஸஸ் வந்து டெய்லியும் அட்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.